இன்று தியானிக்க இருக்கும் புஸ்தகம் 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இந்த 3 புஸ்தகங்கள். இந்த 3 புஸ்தகங்களுமே அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய கடைசி காலத்தில் தன் உடன் ஊழியர்களாக இருந்த தீமோத்தேயுக்கும் தீத்துக்கும் எழுதியது. இந்த கடிதம் எழுதப்பட்ட காலத்தின் அந்த காலத்தில் என்ன நடந்தது என்ற அந்த பின்னணியை நாம் அறிந்தால்தான் இந்த கடிதங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த 3 கடிதங்களுமே அப்போஸ்தலர் 28ஆம் அத்தியாயத்தின் கடைசி வசனம் 31 அதற்கு பிந்தின காலத்திலே எழுதப்பட்டவை. இவைகளை குறித்து வேதத்திலே குறிப்புகள் இல்லை. அப்போஸ்தலர் 28ஓட ரோமிலே வீட்டு சிறையிலே பவுல் இருந்தது வரைக்கும் இருக்குது. அதற்கு அப்புறம் என்ன நடந்தது என்பதற்கு வேதாகமத்தில் குறிப்பு இல்லை. எனவே இந்த கடிதத்தை குறித்த பின்னணி விவரங்களை வேதாகமத்திலிருந்து, வேதாகம வல்லுநர்கள் எழுதின குறிப்புகளிலிருந்தும் சரித்திர குறிப்புகளிலிருந்தும் பவுல் எழுதிய இந்த கடிதங்களில் உள்ள சில விவரங்களை வைத்து யூகித்தும் தான் அறிய முடியும். அப்போஸ்தலர் 28ஆம் அத்தியாயம் 30-31 வசனத்தின்படி பவுல் ரோமிலே வீட்டு காவலிலே 2 வருடம் இருந்தார். அது வரைக்கும் தான் அதோட முடியுது. அதற்கு அப்புறம் அவர் எப்படி விடுதலை ஆனார் என்பதை குறித்து நமக்கு அதிலே வேதாகமத்திலே மற்ற எங்கேயுமே குறிப்பு கிடையாது. ஆனால் அக்காலத்தில் இருந்த சில வேத பண்டிதர்கள், வல்லுநர்கள் அவர்கள் எழுதிய குறிப்புகளிலிருந்து சில காரியங்களை நாம் அறியலாம். பவுலின் மேலே எருசலேமிலும் செசாரியாவிலே அவர் விசாரணையின் போது குற்றம் சாட்டின யூதர்கள் ரோமிலே அவர் மேல் நடக்கும் விசாரணையிலே அவர் மேல் உள்ள குற்றம் என்ன என்று கூற வரவில்லை. அவர் விசாரணையின் போது அவங்க வரல. எனவே இந்த கேஸ் தள்ளுபடியாகி பவுல் விடுதலை செய்யப்பட்டார் என்று ஒரு குறிப்பு கூறுகிறது. 2 வருடங்கள் அவர் இருந்தார். அவருக்கு விரோதமாக குற்றம் சாட்டினவர்களை ரோமில ஒன்றும் சொல்லவில்லை. ரோமில் உள்ள யூதர்களும் அவர்கள் சார்பாக பேசவில்லை. எனவே இந்த கேஸ் தள்ளுபடி ஆகிவிட்டது. விசேஷமான காரணம் பவுலின் மேல் உள்ள குற்றம் யூதர்களின் நியாய பிரமாணத்தின்படி தண்டனைக்குரியது என்று யூதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ரோம சட்டப்படி அது குற்றம் அல்ல. உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 18வது அத்தியாயத்திலே கொரிந்து பட்டணத்திலே பவுல் இருக்கும்போது அங்குள்ள யூதர்கள் அவருக்கு விரோதமாக அங்கிருந்த ரோம அதிபதி இடத்திலே குற்றம் சாட்டுகிறார்கள். அதை அப்போஸ்தலர் 18வது அத்தியாயத்திலே 11வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். பவுல் அங்கே 1 வருஷம் 6 மாதம் தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ள உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். இது கொரிந்து பட்டணத்திலே. கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழுதி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் இவன் வேத பிரமாணத்திற்கு விகற்பமாக தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். பவுல் பேசுவதற்கு எத்தனைப்படுகையில் கல்லியோன் யூதர்களை நோக்கி, யூதர்களே, இது ஒரு அநியாயமாய் அல்லாது பொல்லாத நடக்கையாய் இருக்குமானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாயிருக்கும். இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்திற்கும் அடுத்த தர்க்கமானபடியால் இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை. நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை நியாயாசனத்திலிருந்து துரத்தி விட்டான். இது ஏற்கனவே நடந்தது. இப்ப அந்த யூதர்களுக்கு ரோமில போய் அங்கே இதுதான் நடக்குமோன்னு பயம். அதனால அவங்க வரல. இது தவிர ரோமிலே இவனுடைய பவுலுடைய விசாரணையை விசாரிக்க இருந்த அந்த நியாயாதிபதிகள் குழுக்களில் இருந்த ஒருத்தருக்கு, தியோபிலஸ் என்பவருக்கு, லூக்கா 2 புஸ்தகங்கள் எழுதினார். அவருக்கு தான் லூக்கா சுவிசேஷமும் அவருக்கு கொடுக்கும்படியாக எழுதி கொடுக்கப்பட்டதான். அப்போஸ்தலர் நடபடிகளையும் லூக்கா தான் எழுதி அவருக்கு கொடுக்கிறார். அதுல அந்த லூக்கா சுவிசேஷத்திலே அப்பொழுது இருந்த ரோம கவர்னர் பொந்தியு பிலாத்து இயேசு கிறிஸ்து மேல் குற்றம் இல்லை என்று 3 முறை சொல்லியும் யூத ஆசாரியர்கள் கலவரம் உண்டாக்க முயற்சித்து அதை தடுப்பதற்காக ஒரு சிலுவையிலே அறைந்தான் என்பதை அவர் விளக்கமாக எழுதி கொடுத்திருக்கிறார். பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் பவுலின் மேல் ஏற்கனவே நடந்த 3 விசாரணைகளையும் அந்த 3 விசாரணைகளையும் அவர் மேல் குற்றம் இல்லை என்று தீர்ப்பு கூறினது.
யூதர்கள் அவரை வஞ்சகமாக கொலை செய்ய முயற்சிப்பதையும் விலக்கி எழுதியுள்ளார். ஸோ இதன் விளைவாக பவுல் வீட்டு சிறையிலிருந்து விடுதலை ஆகிறார். இதை பவுலும் எதிர்பார்த்து இருந்தார். என்றால் இந்த விசாரணைக்கு அவங்க யாரும் வரல, இது இப்படித்தான் போகுதுன்னு தெரிஞ்சனால அவர் இதை கொஞ்சம் எதிர்பார்த்து இருந்தார். அதனாலதான் அவர் சிறையிருப்பில் இருந்தபோது பிலிப்பு சபைக்கு எழுதின கடிதத்திலே அவர் இதை எழுதுகிறார். பிலிப்பியர் 2வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் அது இருக்கும். பிலிப்பியர்கள் 2வது அத்தியாயத்திலே அவர் எழுதுகிறார். 1வது அத்தியாயத்திலே 25 இந்த நிச்சயத்தை கொண்டிருந்த நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிற நாள் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி இயேசு கிறிஸ்துவுக்குள் பெருகும்படி உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். அதாவது ஒரு ஜெயிலில் இருக்கிறப்ப எழுதினதான் பிலிப்பி நிறுவம். அதில் எழுதுறாரு, எனக்கு எப்படியும் சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுவேன் நினைக்கிறேன், நான் வந்துடுவேன் அப்படிங்கிறார். 2வது அத்தியாயம் 24 எழுதுறார், அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த கடிதத்தை தீமோத்தேயு கையில கொடுத்து அனுப்புனாரு. கொடுக்குற போதே அவர் சொல்றாரு, சீக்கிரத்துல நான் வந்துடுவேன் நினைக்கிறேன், நானே நேரம் உங்களை பார்ப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதுகிறார். ஆனா இதே காலத்துல பவுல் விடுதலையான போது தீமோத்தேயுவை பிலிப்பு சபைக்கு அனுப்பிட்டார். இந்த பிலிப்பு நிருபத்தை எழுதி அவர் தான் அனுப்புனாராங்க. இவர் அங்க போய் அதை கொண்டு கொடுக்கிறாரு. ஆனா பவுல் விடுதலையான உடனடியாக எபேசு கொலேசை சபைகளுக்கு சந்திக்க போகிறார். எபேசு சபை, கொலேசை சபை ஆசியாவில் அந்த சபையில் நன்றாக வளர்ந்திருந்தது. அதனால அவைகளை விசாரிக்க போகிறார். அப்படி போகும்போது பிலிப்பிலே இந்த பிலிப்பு சபைக்குரிய நிருபத்தை கொடுத்து விட்டு திரும்பி வந்த தீமோத்தேயுவை எபேசுவில் பவுலை சந்தித்த தீமோத்தேயுவை தன்னுடைய பிரதிநிதியாக அங்கே நியமிக்கிறார். எபேசு சபையில என் சார்பாக நீ இருந்து நான் செய்த காரியத்தில் பாக்கி உள்ள சில காரியங்களை என்னை செய்து முடி என்று அவர் கையில கொடுத்து விட்டு மக்கதோனியா தேசத்துக்கு போய்விடுகிறார். மக்கதோனியா தேசம் என்றால் பிலிப்பி சபை, தெசலோனிக்கா சபை, இவைகளை சந்திக்க போகிறார். அப்போது பிலிப்பி சபையில இருந்து எபேசுவில் உள்ள தீமோத்தேயுவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவரை நியமித்து விட்டு வந்து விட்டார். ஆனாலும் ஒரு கடிதத்தை அவருக்கு எழுதி அனுப்புகிறார். அந்த கடிதம் தான் 1 தீமோத்தேயு. இது சுமார் 63 கிபி 63 எழுதப்பட்டது. இதற்கு பின்னர் பவுல் பிலிப்பிலிருந்து எபேசு தீமோத்தேயுவை சந்தித்து இந்த கடிதத்துக்கு அப்புறம் அவர் பார்த்து பேசிட்டு தீத்துவை கூட்டிக் கொண்டு, தீத்து அங்கதான் இருக்கிறார், அவரை கூட்டிக் கொண்டு கிரேத்தா தீவுக்கு போகிறார். கிரேத்தா தீவு இருக்குது. கிரேக்க தேசம் வேற, கிரேத்தா தீவு வேற. நம்ம அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கிரேக்க தேசம் வேற, அது GREEK, இது CRETA, கிரீட்டா. ஆனா வேதாகமத்துல கிரேத்தா தீவுன்னு கொடுத்துருக்கோம். அதனால கிரேக்க தேசம் நினைச்ச கூடாது. இது கிரீட்டா. இந்த தீவு சுமார் 156 மைல் நீளமும் 30 மைல் அகலமும் உள்ள ஒரு சின்ன தீவு. இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில அந்த கிரீட்டா தீவு எங்க இருக்குங்கிறக்கா அந்த மேப் கூட போட்டிருப்போம், பார்த்துக்கலாம். இந்த தீவுல அதிகமாக குற்றவாளிகளும் ஓடி வந்தவர்களும் தான் குடியேறினார்கள். இதனால பாரம்பரியம் எதுவும் கிடையாது. ஒழுக்கக்கேடு நிறைந்த மக்கள் வசிக்கும் நகரம் இது. தீத்து 1வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா பவுல் அவர்களுக்கு எழுதினதுல அந்த தீவாரை குறித்து அவங்க ஆளுலே ஒருத்தர் என்ன சொல்லி இருக்கிறான் அப்படிங்கறது அவர் எழுதுகிறார். தீத்து 1:12 வசனத்துல, கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவானா அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். சோ அவங்கள உள்ள ஒரு ஆளே ஒரு பெரிய லீடரே சொல்லி இருக்காரு இவங்க இப்படின்னு. சோ இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆளுங்க தான் அப்படிங்கிறார். அந்த ஒரு தீவுக்கு தீத்துவை கூட்டிக் கொண்டு வருகிறார். ஏன்னா இங்க யூதர்களும் அநேகர் ஏற்கனவே வியாபாரம் செய்வதற்காக குடியேறி இருந்தார்கள். அது மாத்திரமல்ல,
அப்போஸ்தலர் 2வது அத்தியாயம் 11வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல பெந்தேகோஸ்தே நாள் அன்று பெந்தேகோஸ்தே இறங்கி சபை உருவான அந்த நாளிலே வந்த பலதரப்பட்ட தேசங்களில் வந்த யூத ஜனங்கள், விசுவாசம் உள்ள பக்தியுள்ள யூதர்கள் வந்தார்கள். அதிலே இந்த கிரேத்தா தீவிலிருந்து சிலர் வந்தார்கள் என்கிற குறிப்பு இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:11 இருக்கிறது. இவர்கள் அங்கே இருந்து திரும்பி வந்து இந்த சுவிசேஷத்தை இவர்கள் இருந்த பகுதியில் அவர்கள் மூலமாக பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யூத பாரம்பரியத்தை கை கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டனர். அதனால இங்க பவுலும் சில காலம்தான் தங்கி இருந்து ஊழியம் செய்தார். அப்பொழுது இவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளை அவர்களை ஸ்திரப்படுத்தி யூதர்களின் கள்ள உபதேசத்திலிருந்து காத்து அது சபையாக எழும்பும்படி அதற்கு மூப்பர்களை நியமிக்கும்படி தீத்துவின் கையிலே பொறுப்பை கொடுத்து விட்டு பின்பு பவுல் மக்கதோனியா தேசத்துக்கு போகிறார். அங்கே போய் அவர் இருக்கிறார். அவருடைய நோக்கம் அங்கே இருந்து இன்னும் மேல ரோமுக்கு போய் ஸ்பானியா போகணும். அங்க போய் இருக்கிறார். அவர் அந்த கொரிந்து பட்டணத்திலே இருக்கும்போது அங்கே இருந்து இருவர், சேனாவும் அப்பல்லோ என்கிற இருவர் பிரயாணமாக கிரேத்தா தீவு வழியாக போகிறார்கள் என்பதை அறிகிறார். அறிந்தவுடனே அவர்கள் கையிலே ஒரு கடிதத்தை எழுதி தீத்துவுக்கு கொடுத்து அனுப்புகிறார். இதுதான் நாம் கையில வைத்திருக்கக்கூடிய தீத்துவினுடைய புஸ்தகம். தீத்து புஸ்தகத்திலே 3வது அத்தியாயத்திலே 13வது வசனத்திலே இருக்கிறது. நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாக விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. சோ இவங்க தான் அந்த தீவு வழியாக போறாங்க. வேற பிரயாணம் வழியில இந்த தீவு வந்து போறாங்க. அவங்க கையில ஒரு லெட்டரை எழுதி தீத்துவுக்கு கொடுக்குறார். நான் உன்னை விட்டுட்டு வந்தேனே அங்க நீ என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத எழுதிட்டு அதுல குறிப்பாக ஒரு காரியத்தை எழுதுறார். நான் உன் கையில கொடுத்த பொறுப்பெல்லாம் செய்ய, இப்படி இப்படி என்னென்ன காரியங்களை செய்ய என்று எழுதி விட்டு கடைசியாக ஒரு குறிப்பு, நீ என்னை வந்து நிக்கப்போலியில வந்து சந்தி, உனக்கு பதில் இன்னொரு 2 பேரை நான் அனுப்புறேன், அர்த்தமாவது தீகுக்கவையாவது நான் உங்க அனுப்புறேன், அவங்கள உன் இடத்துல இன்சார்ஜ் வச்சுட்டு நீ நிக்கப்போலிக்கு என்னை வந்து சந்தி, ஏன்னா அங்க இருந்து என்னோட அடுத்த மிஷனரி பிரயாணம் நான் போறேன், அப்ப எனக்கு துணைக்கு வேணும் என்று அவரை கூப்பிடுகிறார். இது பவுலினுடைய 4வது மிஷனரி பிரயாணம். இதை குறித்த குறிப்புகள் வேதத்துல கிடையாது, சரித்திர குறிப்புகள் மட்டும்தான். இந்த கடிதம் தீத்துக்கு எழுதிய எந்த கடிதம் எழுதப்பட்டதும் கிபி 63 முதலில் எழுதப்பட்டது 1 தீமோத்தேயு. அதற்கு சில மாதங்களுக்கு பிற்பாடு கடைசியாக எழுதப்பட்டது தீத்துவனுடைய இந்த நிறுவனம். இந்த கடிதம் எழுதினதை கேட்டுக்கொண்டு தீத்து அவரை சந்திக்க வருகிறார். நிக்கப்போலி வந்து அவரை சந்திக்கிறார். அதன்படி தீத்து பவுல் இருவருமே ஸ்பானியா தேசத்திற்கு, இன்றைய ஸ்பெயின் என்று அழைக்கப்படுகிற தேசத்திற்கு சென்று கிபி 64 66 வரைக்கும் அங்கே சுவிசேஷம் அறிவித்து ஊழியம் செய்தார்கள். இதை சரித்திர குறிப்புகளிலிருந்தும் ஸ்பெயின் தேசத்தில் உள்ள பாரம்பரிய குறிப்புகளிலிருந்து நம்ம அறியலாம். இது வேதத்துல கிடையாது. ஏன்னா ரோமருக்குரிய நிருபம் அவர் எழுதுகிற போதே அந்த நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், ரோமர் 15 24 28 எனக்கு ஸ்பெயினுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு எழுதுகிறார். ரோமர் 15 24வது வசனத்தில் நாம பார்க்கலாம், நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்துல வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களிடத்தில் வழிவிட்டு அனுப்பவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறார். சோ அவருக்கு ஏற்கனவே ஒரு பிளான் இருந்தது. ரோமர் கடிதம் இதுக்கெல்லாம் முன்னாடி எழுதப்பட்டது. அப்பவே சொல்றது, எனக்கு அந்த பக்கமும் இன்னமும் ரோமை தாண்டி வடக்க போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பு இருந்தது. அதை அவரால் சொல்லுகிறார்.
இந்த கிபி 64 66 வரைக்கும் இவர்கள் ஸ்பெயின் தேசம் அந்த பக்கம்லாம் போய் ஊழியம் செய்து விட்டு பின்னர் இருவரும் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வருகிற போது பவுல் அங்கே இருந்து கொரிந்துவிலிருந்து கப்பல் மூலமாக மிலேத்து பட்டணம் வந்துட்டு அங்க வருகிற போது அவருக்கு சில காரியங்கள் தெரிகிறது. இப்ப நிலைமை ரொம்ப கொஞ்சம் மோசம் அப்படின்னு தெரியுது. அதனால அவர் அங்க இருந்து வேற எந்த பட்டணங்களுக்கும் போகாம நேர துரோவா பட்டணத்துக்கு போகிறார். அந்த பட்டணத்தில் இருக்கிற போது அவர் அங்கே ரோமர்களால கைது செய்யப்படுகிறார். திரும்ப காரணம் என்ன அப்படின்னா, ஜூலை மாசம் 64வது வருடம், அதாவது இதுக்கு ஒரு 2 வருடத்திற்கு முன்னதாக, பவுல் கைது செய்யப்படுவதற்கு முன்னதாகவே ரோமாபுரி நகரத்திலே ஒரு பெரிய தீ விபத்து உண்டானது. அதிலே ஏறக்குறைய நகரத்தினுடைய பாதிக்கு மேல் தீப்பிடித்து எரிந்து விட்டது. தீப்பிடித்து எரிந்து பெரிய நாசம் உண்டானது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அப்பொழுது ரோம சக்கரவர்த்தியாயிருந்த நீரோ மன்னன் தான். ஆனா அவருக்கு பார்வையில பட்டணத்தினுடைய பாதி பகுதி முதல்ல குடியேறி செட்டிலான பகுதி, பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணதெல்லாம் பெரிய பெரிய மாளிகைகள், மாட மாளிகைகளா இருந்தது. இதை போல அதையும் மாத்தணும்னு நினைச்சாரு. ஆனா அவ்வளவு ஜனங்களையும் எப்படி நகற்றுறது அப்படின்னு தெரியாம அவங்கள இடம்பெயர்ந்து நீ அங்கிட்டு போங்க, நான் கட்டினதுக்கு அப்புறம் வாங்கன்னு சொன்னா குழப்பங்கள் உண்டாகுமே நினைச்சு ராத்திரியோட ராத்திரியா ஆளுங்கள் மூலமாக தீய வைத்து கொளுத்தி விட்டார். அந்த தீய வைத்து கொளுத்துகிற போது அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க யாராவது கேட்டாங்கன்னா இவர் என்ன சொல்றாரு, நான் மாடியில போய் பிடில் வாசித்து கொண்டு இருக்கிறேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு காவலர்களை வாசல வச்சுட்டு மாடிக்கு போய் உட்காந்துட்டார். இது எரியிற வரைக்கும் மேல உட்காந்துட்டார். அதாவது இங்க வந்தபோது எனக்கு தகவல் வரலன்னு சொல்றதுக்காக. ஆனா ஜனங்கள் மிக கொந்தளிப்போடு கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக வந்தபோது நீரோ தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இது ஒரு விசாரணை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவர்கள் தான் இதை எரிச்சாங்க அப்படிங்கிறார். அதற்கு அவர் சொன்ன காரணம், இவங்க தான் இந்த பூமி தீக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாங்க, அதனால இவனுக்கு தான் தீய வச்சு கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மதத்தை தடை செய்கிறார். இது இல்லீகல் ரிலிஜன் அப்படின்னு சொல்லி தடை செய்கிறார். கிறிஸ்தவர்களை எல்லாம் பிடித்து இந்த ரோமாபுரி தீக்கு நீங்க தான் காரணம் சொல்லி அவர்களை தீயிலிட்டு கொளுத்துகிறார். இந்த ஒரு கலவரம் ரோமிலே ஆரம்பித்து நடக்குது, ரோமாபுரியில் இது நடக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பவுல் துரோவா பட்டணத்துக்கு வருகிற போது அங்கே சிலர் அவரை காட்டி கொடுத்தது நிமித்தமாக, ஏன்னா ஏற்கனவே பவுலுக்கு நிறைய விரோதிகள் உண்டு, யூதர்கள் அவங்கவுங்கள நிறைய விரோதிகள் உண்டு. இவங்க அவரை காட்டி கொடுத்தது நிமித்தமாக அப்போது பவுல் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு அங்கே விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணையில அவருக்கு ஆதரவாக யாரும் சொல்லவில்லை. அவர் என்னென்ன செய்தாரு, அவர் என்ன பண்ணினாரு அப்படிங்கிறது விஷயமாக யாரும் அவருக்கு சப்போர்ட்டாக வரவில்லை. எனவே அவர் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனைக்குரிய குற்றவாளியாக கடுங்காவல் சிறையில அடைக்கப்பட்டார். முதல்ல ரோமில் 2 வருஷம் ஜெயிலில் இருந்தபோது வீட்டுக்காவலில் இருந்தார், ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டுக்குள்ளதான் இருந்தார். ஆனா இப்ப சிறைச்சாலைக்கு உள்ளே அடைக்கப்பட்டு இருக்கிறார். அந்த சிறைச்சாலை ஒரு குழி போல, மேல ஒரே ஒரு திறப்பு மட்டும்தான் உண்டு, அதுக்குள்ள ஆளை கீழே போட்டுருவாங்க, வெளியே ஏறி வர முடியாது, காத்து மழை வெயில் எல்லாமே படும். அதற்குள்ளே வயதான நிலைமையில பவுல் உள்ளே தள்ளப்பட்டு அந்த சிறைக்குள்ள உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது அவரை சந்திக்க வந்த ஒருவர் மூலமாக அவர் ஒரு கடிதம் எழுதி தீமோத்தேயுவுக்கு தன்னை சந்திக்கும்படியாக ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார். அப்பொழுது தீமோத்தேயு எபேசுவிலே இருக்கிறார். அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார். அந்த கடிதம் தான் 2 தீமோத்தேயு. இது எழுதப்பட்டது சுமார் கிபி 67. ஆனா அதே வருடத்திலே பவுல் ரோமாபுரி கொண்டு செல்லப்பட்டு ரோமாபுரியிலே தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்.
இது சரித்திர சான்று. ஆனா அந்த 2 தீமோத்தேயு கடிதம் கிடைத்து தீமோத்தேயு பவுலை சந்தித்தாரா இல்லையா என்பது நமக்கு தெரியல. இதை குறித்து வேதத்துல எந்த விதமான ஒரு குறிப்புகளும் இல்லை. சரித்திரத்திலையும் அவர் சந்தித்து பார்த்ததாக வேற எந்த குறிப்பும் இருக்கிற மாதிரியும் தெரியல. இந்த கடிதம் எழுதினார், ஆனால் அதே வருடத்திலே அவர் அங்கிருந்து ரோமாபுரி கொண்டு செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இதுதான் இந்த 3 புஸ்தகங்களுக்கும் பின்னாடியிலே நடந்த பின்னணி, என்ன சூழ்நிலையிலே இவைகள் எழுதப்பட்டது என்பது. இந்த 3 புஸ்தகத்தையும் பாஸ்டரல் எபிசோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சபையிலே ஊழியக்காரர் ஒருவரை நியமிக்க தேவையான தகுதிகள் என்னென்ன, மேனுவல் புக் ஃபார் சர்வன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஊழியன் என்றால் அவன் எப்படி இருக்கணும், எவனை நியமிக்க வேண்டும், என்ன பண்ணலாம், இப்படி இருந்தா தான் அவனை வைக்கலாங்கிற தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பவுல் தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் ஆலோசனை கூறுவது இந்த புஸ்தகத்துல இப்படி இருக்குது. அதனால அதை வைத்து இதை இந்த பேர் சொல்லி அழைக்கிறார்கள். இப்போது நம்ம அந்த 1 தீமோத்தேயு புஸ்தகத்தை குறித்து, அந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலத்துல எபேசுவில் எப்படி சூழ்நிலை இருந்தது, ஏன் இந்த தீமோத்தேயு அங்க நியமித்தாரு, போனதுக்கு அப்புறம் ஏன் ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார் அப்படிங்கிறது, எபேசுவில் என்ன நடந்தது இந்த கடிதம் எழுதப்பட்ட காலத்திலும் பார்க்கலாம். இந்த எபேசு திருச்சபை பவுல் தனது 3வது மிஷனரி பிரயாணத்துல சுமார் 3 வருடம் தங்கி இருந்து சத்தியத்தை போதித்து உருவான சபை. இந்த எபேசு சபை தான் ஆசியாவின் அந்த பகுதியில் உள்ள பிற சபைகள் உருவாக காரணமாக இருந்த தாய் சபையாக விளங்கி வந்தது. அதனால இது ஒரு மெயினான ஒரு சர்ச். பவுல் தீமோத்தேயுவை எபேசுக்கு அனுப்பிய அந்த காலத்துல சபை வளர்ந்திருந்தது. அத்தோடு சில கள்ள உபதேசமும் தவிர சில கள்ள ஊழியர்களும் உள்ளே எழும்பியிருந்தாங்க. பவுல் தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தை முடித்துவிட்டு எருசலேம் செல்வதற்கு முன்பாக, அதாவது இவர் கைது செய்யப்பட்டு கொண்டுட்டு வருவதெல்லாம் முன்னாடி இந்த பிரயாணத்தை முடித்துவிட்டு போகும்போதே எருசலேம் போறதுக்கு வழியிலே பாதி வழியிலே எபேசு சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அதை நம்ம அப்போஸ்தலர் 20வது அத்தியாயத்துல பார்க்கலாம். 17வது வசனத்தில் 20வது அத்தியாயம் 17 பார்க்கலாம். மிலேத்துவிலே அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் வந்தபோது அவங்ககிட்ட கடைசியாக ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்கிறாரு. கொடுக்கிற போதே சொல்றாரு, நான் இனி திரும்பி வருவனா உங்களை பார்ப்பனான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா போற இடங்கள் எல்லாம் எனக்கு கட்டுகள் இருக்கிறது என்று ஆவியானவரால் எச்சரிக்கப்படுறேன். இனிமே நீ பார்ப்பீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு அதுல விசேஷமாக சில காரியங்களை அவர் ஆலோசனையாக சொல்லுகிறார். அது 17 ஆரம்பித்து நம்ம 38வது வசனம் வரைக்கும் இருக்கும். ஆனா விசேஷமா அவர் சொன்ன 2 குறிப்புகள் மாத்திரம் படிக்கலாம். அவர் அந்த மூப்பர்களுக்கு சொன்ன காரியம், ஆகையால் உங்கள் 28, 29, 30வது வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய துய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஸோ அப்பவே எதிர்பார்க்கிறார், சில கள்ள உபதேசங்களை கொண்டுட்டு நிறைய பேர் கள்ள ஊழியர்கள் வருவாங்க அப்படிங்கிறத எச்சரிக்கிறார். அடுத்து 30வது வசனம், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். உங்கள கூட ஒரு சிலர் எந்திரிச்சு உங்களுக்குன்னு ஒரு குரூப் சேர்க்கறதுக்காக தவறான சில காரியங்களை போதிப்பீங்கன்னு அறிந்திருக்கிறேன் அப்படின்ட்டு, ஆனபடியால் நான் 3 வருஷ காலமா இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்போதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ள உங்கள் சுதந்திரத்தை கொடுக்கும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிறது.
சொல்ல இவர் ஏற்கனவே ஒரு யூகமாக வைத்திருக்கிறார். சூழ உள்ள காரியங்களை கொண்டு அறிந்திருக்கிறார். ஒரு கள்ள உபதேசம் உள்ள வரும், கள்ள ஊழியர்கள் உள்ளே வருவாங்கன்னு. அதனாலதான் இவரை தீமோத்தேயுவை அங்க வைத்து விட்டு, நான் மக்கதோனியா தேசம் போறேன், நீ இவங்களை சரி பண்ண. எல்டர்ஸ் நிறைய எழுப்பிட்டாங்க, நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. ஆனா அதுல தவறான ஆளுங்களை களை எடுக்கும்படியாக, சரியான காரியங்களை டீச் பண்ணும்படியாக ஒரு அப்போஸ்தலனுடைய பிரதிநிதியாக, ஏன்னா எல்லாரும் நான் பெரிய ஆளுங்கிற போது மேல ஒரு ஆள் இருக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய ஆள் பவுல் தான். பவுலினுடைய சார்பாக இவரை அங்கே நியமிக்கிறார். அப்போஸ்தலனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக எபேசு சபையிலே தீமோத்தேயுவை வைத்து விட்டு போகிறார். இதை அறிந்து கொண்டுதான் தீமோத்தேயு அந்த காரியத்தை செய்கிறார். அவர் பவுல் அங்கிருந்து கொரிந்து போனதுக்கு அப்புறமும் அங்க இருந்தோம், அவருக்கு இதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சில ஆலோசனைகளையும் திரும்பவும் ஒருக்க ஞாபகப்படுத்தி எழுதுகிறார். அதுதான் இந்த 1 தீமோத்தேயு புத்தகம். ஸோ எபேசுவில் எழுமின கள்ள ஊழியங்களுக்கும் கள்ள உபதேசங்களையும் கலைக்கும்படியாக, சரியான எல்டர்களை எழுப்பி கொடுக்கும்படியாக, சபையை வழிநடத்தக்கூடியதாக, சரியான எல்டர்களை மூப்பர்களை எழுப்பும்படியாக, அவர்களை எப்படி நியமிப்பது அப்படிங்கிறதுக்கு நானா ஒன்றும் சொல்லலைங்க, பவுல் இந்த மாதிரி எழுதியிருக்காரு, இப்படி இருந்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லி நியமிக்கும்படியாக அதை எழுத்து மூலமாகவும் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த புஸ்தகத்துல 6 அத்தியாயங்கள் உண்டு. இதை 5 பகுதியாக பிரிக்கலாம். 1வது பகுதி சாப்டர் 1 கள்ள உபதேசத்தை குறித்த எச்சரிப்பும் அந்த கள்ள உபதேசத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் குறித்து சூசகமாக எழுதுகிறார். அப்புறம் 2வது சாப்டர் பொதுவான ஆராதனை, பப்ளிக் வர்ஷிப் எப்படி இருக்கணும், அந்த வர்ஷிப்ல எது முக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனையும், சபையின் ஊழியக்காரராக எழும்ப வேண்டுமென்றால், கண்காணி உதவிக்காரர் எழும்ப வேண்டுமென்றால் இவர்களுக்குரிய தகுதி என்ன இருக்கணும், எப்படி இருந்தா தான் அவனை வைக்கலாம் அப்படிங்கிற காரியத்தையும் எழுதுகிறார். இது அத்தியாயம் சாப்டர் 2, 3 இருக்கு. 3வது பகுதி சாப்டர் 4 கள்ள ஊழியர்களுடைய கள்ள உபதேசம் எங்க இருந்து உருவாகி வரும் அப்படிங்கிறத விளக்கி எழுதுகிறார். அதற்கு விலகி நல்ல ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அதை தீமோத்தேயுவை வைத்துக் கொண்டு நீ இப்படி இரு அப்படின்னு அவனுக்கு எழுதுற போல எழுதுகிறார். இது 3வது பகுதி. 4வது பகுதி சாப்டர் 5 சபையிலே எழும்பக்கூடிய எல்டர்ஸ்கள் அந்த சபையை நிர்வாகம் பண்ணக்கூடிய சபை ஒழுங்கு, இதை குறித்த ஆலோசனை. முதிர் வயதானவர்கள், விசேஷமாக முதிர் வயதானவர்களே எப்படி ட்ரீட் பண்ணணும், விதவைகள், ஏன்னா அந்த காலத்துல விதவைகளே சபை தாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமா இருந்தது. அதுல நிறைய குழப்பங்கள் இருந்தது. அந்த குழப்பங்களை சரி செய்வதற்காக அந்த விதவைகளை தாங்குவது எப்படி என்ன என்பது குறித்தும், இதுல மூப்பொர்களை குறித்து சில காரியங்கள் எழுதுகிறார். சபை மூப்பர்கள் அவங்களை குறித்து அவங்களுக்கு கூட எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தை எழுதுகிறார். அடுத்தபடியாக 5வது பகுதி சாப்டர் 6 திரும்பவும் வேற்றுமையான உபதேசத்தை குறித்து ஒரு எச்சரிப்பு. வேற்றுமையான ஒரு உபதேசத்தை கொண்டுட்டு வருவாங்க, அது எப்படி இருக்கும், அதனுடைய விளைவு என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பையும், வேலைக்காரர்கள் மற்றும் ஐஸ்வர்யவான்கள், சபையில் இருக்க விசுவாசிகள் ஐஸ்வர்யவான்கள் மற்றும் அடிமைகளாக வேலைக்கு இருக்கிறவர்கள், இவர்கள் நடக்க வேண்டிய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையும் தீமோத்தேயுவுக்கு எழுதி அனுப்புகிறார். இவர்களுக்கு இதை டீச் பண்ண அப்படின்னு. இதை அந்த 5 பகுதியாக பிரிக்கலாம். இதுல 1வது பகுதியை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப 1 தீமோத்தேயு 1வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல வாழ்த்து சொல்லி விசுவாச உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் 3:4 எழுதுகிறாரு, வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடி நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக.
இந்த ஒரு வேற்றுமையான உபதேசம் உள்ள வருது, இது இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அதை கொஞ்சம் விளக்கமாக, அந்த வேற்றுமையான உபதேசத்தை கொஞ்சம் விளக்கமாக 7-8 வசனத்துல எழுதுறாரு. தாங்கள் சொல்லுகிறது என்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது என்னதென்றும் அறியாது இருக்கிறார்கள், நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். இவங்க கொண்டுட்டு வர வேற்றுமையான உபதேசம், வம்ச வரலாறு, அந்த பழைய ஏற்பாட்டுள்ள கதைகள் எல்லாம் சொல்லி கொண்டுட்டு வர்றதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் போதகராக உள்ள இருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று அறிந்திருக்கிறோம். ஆனா இவங்களுக்கு தான் என்ன சொல்றோம்னே தெரியாம என்ன செய்யறோமேன்னு தெரியாம உள்ள வர்றாங்க அப்படிங்கிறார். சோ சபைகளிலே மெதுவாக, ஏன்னா நமக்கு ஒரு காரியம் தெரியணும், அந்த காலத்துல புதிய ஏற்பாடு என்று ஒரு புஸ்தகம் கிடையாது. வேதாகமம் இருந்ததெல்லாம் பழைய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாட்டிலோட ஒரு சில பகுதிகள் தான் முழுசாக முழுமையாக்கி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல, சபை காலத்துல முழுமையாக்கி கையில கொடுக்கப்படவில்லை. அது யூதர்கள்ட்ட இருந்தது. அவங்க ஒரு புஸ்தகத்துல இருந்து எதையாவது எடுத்து சொல்லுவாங்க. அவங்க நியாயப்பிரமாணத்தை போதிக்க விரும்பினார்கள். சோ இதுக்கு நீ விலகி காத்து கொள்ள வேண்டும். இதன் விளைவு எப்படி இருக்கும் அப்படி என்றால், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று வந்தானா அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்றால், இதுல எழுதுகிறாரு 19-20 சொல்கிறாரு, இந்த நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்தேன்கிறார். நியாயப்பிரமாண டீச்சிங்கை கை கொண்டு நான் நடக்கணும்னு நினைச்சா கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை அவர்களை சேதப்படுத்தி விடுவார்கள். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்தார். அப்ப அந்த சுவிசேஷத்தையே அவங்க சரியாக விசுவாசிக்காம நியாயப்பிரமாண கிரியையின் மூலமாக நீதிமானாகி தேவனிடத்தில் வருவதற்கு முயற்சி செய்வாங்க. அவங்க விசுவாசத்தை சேதப்படுத்தி போயிடுவாங்க. அதிலே இருந்து நான் இந்த பரிசேயனாக நியாயப்பிரமாணத்தின் மேல் பக்தி வைராக்கியமாய் இருந்த என்னையை அதை விட்டு தேவன் எப்படி பிரித்து எடுத்தார் அப்படிங்கிறத வசனம் 12-17 வரைக்கும் எழுதுகிறார். நான் அதுக்குள்ள இருந்தேன், ஆனா அதுல இருந்து என்னை பிரித்து எடுத்து அவருடைய சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார் என்பதை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினாரு. இப்படி இருக்க அவரை விட்டு அவர் மேல உள்ள விசுவாசத்தை விட்டு நியாயப்பிரமாணத்தின்படி நான் நீதிமானாக விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு கள்ள உபதேசம் உள்ள வருது. இதை எவனும் போதியாதபடி அவனை தடை பண்ண, கேட்கிறவனையும் கேட்க விடாத. அதே சமயத்துல நீயும் கூட அப்படித்தான் அழைக்கப்பட்டாய், விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனா இரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கூறி அவனை ஸ்திரப்படுத்துகிறார். இந்த இடத்துல ஒரு குறிப்பு, நான் ஆதியில மிஷினரியாக வந்தபோது ஒரு சபையிலே சில காலத்துக்கு அப்புறம் மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு சபையில மிஷினரியாக இருந்து ஒரு போதகர் ஊழியத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை, மிஷினரி சர்ச்சில் அவங்களுக்கு வழிநடத்த வேண்டிய ஒரு காரணம். அப்பொழுது எனக்கு மேலிருந்த ஒரு சீனியர் மிஷினரி, ஒரு வேதாகம வல்லுனர், அவர் எனக்கு சொன்ன ஒரு குறிப்பு எனக்கு இன்னும் மனசுல இருக்குது. நீ சபையில எப்ப டீச் பண்ணாலும் புதிய ஏற்பாட்டிலிருந்து சத்தியத்தை எடுத்து டீச் பண்ண, பழைய ஏற்பாட்டில இருந்து மாதிரிகளை எடுத்து காமிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் என்னென்ன நடந்தது பாருங்க, இப்படி நடந்தது பாருங்கன்னு மாதிரிகளை எடுத்து காமிக்கலாம். ஆனா பழைய ஏற்பாட்டுல இப்படி சொல்லி இருக்குது, அதனால நம்ம செய்ய வேண்டும் என்று யாரையும் சொல்லாதே அப்படின்னாரு. எனக்கு அது அன்னைக்கு புரியல. ஆனா சரி, அவங்க சொல்லி இருக்கிறாங்க, இதுல இருந்து டீச் பண்ணக்கூடாது, பிரசங்கம் கொடுக்கணும்னா இதுல இருந்து கொடுக்கணும். ஆனா வளர்ந்து வருகிற காலத்துலதான் நான் அறிந்து கொண்டேன், பழைய ஏற்பாடு என்ன நடந்ததுன்னு தெரிந்து கொள்வதற்காக, புதிய ஏற்பாடு நமக்கு கீழ்ப்படிவதற்காக. ஆனா அந்த காலத்திலே நியாயப்பிரமாணத்துல எழுதி இருக்கிறதுனால நம்ம செய்யணுமே என்கூடிய டீச்சிங்ஸ் அன்னைக்கே சபைக்குள்ள வர ஆரம்பித்து விட்டது.
இன்றைக்கு கூட நம்மளை சுற்றியுள்ள சபைகளிலே நடக்கக்கூடிய அநேக டீச்சிங்ஸை நம்ம பார்த்தா ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல உள்ள கட்டளைகளை இன்றைக்கு சபையில நாம போதிக்கப்படுவதை நாம் அறிகிறோம். இது அந்த காலத்திலே பவுல் அதை எதிர்த்து நின்றிருக்கிறார். இதுதான் முக்கியமாக 1வது அத்தியாயம். இதுல செகண்ட் பார்ட் பார்க்கலாம். செகண்ட் பார்ட்ல என்ன எழுதுகிறார் அவர்? 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் ரெண்டுமே இது காமன் வொர்ஷிப் அப்படின்னு கொண்டுட்டு வர்றாரு. ஆராதனையில முக்கிய பங்கு ஜெபம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். பொதுவான ஆராதனையில ஜெபம் முக்கிய பங்காக இருக்க வேண்டும். அதுல யாருக்காக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 2வது நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்கும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பு அது நன்மையும் பிரியவுமா இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் ஒரு சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வருகிறார். இதுல பப்ளிக் ஒரு பொதுவான ஒரு ஆராதனைக்கு ஜனங்கள் கூடி வருகிற போது எல்லாரும் கூடி இருந்து பிறருக்காக, ரட்சிக்கப்பட வேண்டிய பிறர்களுக்காக, அதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, தேவன் கையில அவர்களை ஒப்பு கொடுங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு தேசத்துல அமைதி இருக்கும். நீங்கள் ஒரு கலகம் இல்லாமல் ஒரு அமைதியான ஜீவனம் பண்ணவும் இந்த சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் செய்யவும் முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுகிறார். இத சொல்லி வருகிற போதே 8வது வசனத்துல, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். சோ எங்கெங்கெல்லாம் நீங்க கூடி தேவனை ஆராதிக்கிறீங்களோ அங்க எல்லாம் கண்டிப்பாக ஜெபம் பண்ண வேண்டும். அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? புருஷர்கள் கைகளை உயர்த்தி, அதுவும் பரிசுத்தமான கைகளை. சோ பரிசுத்தம் உன் நடக்கையிலையும் உன் வாயில ஜபத்திலையும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லிட்டு அதுல 9ல இருந்து 15வது வசனம் வரைக்கும் ஸ்திரீகளும் இதிலே பங்கு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. ஆனா ஸ்திரீகளுக்கு சில ஆலோசனைகளை கொள்ளுகிறார். ஸ்திரீகளுக்கான சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். பொதுவான ஆராதனைக்கு கலந்து கொள்ள வருகிற போது இன்றைக்கு நமக்கு காமனாவே சாதாரணமாவே தெரியும். ஒரு ப்ரோக்ராம், ஒரு 10 பேர் வராங்க, 4 பேர் வராங்க, நம்ம போய் நிக்கணும்னா ஆண்களுடைய மேக்கப்புக்கும் பெண்களுடைய மேக்கப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அவர் என்ன சொல்றாரு? அதிகமான மேக்கப்னால உங்களை அலங்கரித்து கொண்டு போகாதமா, அதுக்கு முக்கிய இடம் கொடுக்காம தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியிலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரிகளினாலும் உங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நீங்க மயிரை பின்னுதலாவதோ பொன்னிலாவதோ முத்துலா வெளியேறப்பட்ட வஸ்திரங்களால உங்களை அலங்கரிக்காம இத நீங்க முக்கியமா வையுங்க அப்படிங்கிறார். இன்றைக்கும் அநேக சபைகளிலே போதிக்க வேண்டிய ஒரு சத்தியம் இது. அது மட்டுமல்ல, ஸ்திரியானவள் அடக்கம் உள்ளவளா இருந்து அமைதியோடு கற்றுக்கொள்ளவும் உபதேசமும் பண்ணவும், புருஷன் மேல அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரிக்கு அதிகாரம் கொடுக்கல, அது அமைதியாக இருக்கணும். என்றால் ஸ்திரீகள் தான் ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க. அதனால அவங்க கொஞ்சம் லீடிங் பிளேஸுக்கு வராம இருக்கிறது நல்லது. இது காமனான ஒரு டீச்சிங் சொல்கிறார் அவர். ஆதாமில் ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டா, அதனால அவ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்திரீகள் அந்த ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டும். அந்த ஆராதனையில அவர்கள் எப்படி, அவர்களையும் ஜெபம் தான் பண்ணணும், அவர்களையும் ஜெபம் பண்ணணும். அது எப்படி பண்ண வேண்டும் என்பதை குறித்து விளக்கங்களை எழுதுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக 3வது அத்தியாயத்துல கண்காணி ஆனவனுக்குரிய தகுதி. இதுல கண்காணிப்பை விரும்புகிறவன் அப்படிங்கிறது, இது ஒரு சில ஆங்கில வேதாகமத்துல பிஷப் அப்படின்னு இருக்கும். இந்த வேலைக்குரிய போஸ்டுக்குரிய பேரு பிஷப் அப்படின்னு வரும். இது நம்ம பார்வையில பார்க்க வேண்டும் என்றால் எல்டர்ஸ் அல்லது சபையின் மூப்பர்கள்,
இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா ட்ரெடிஷனல் சர்ச்சஸ்ல இருக்கிற பாஸ்டரேட் கமிட்டி மெம்பர்ஸ், அந்த சபையினுடைய கமிட்டி மெம்பர்ஸ் அந்த மாதிரி வைத்துக் கொள்ளலாம். இவங்க எப்படி இருக்க வேண்டும், இவங்க குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறது எழுதுற. இந்த மாதிரி இருந்தான்னா தான் அவனை இந்த போஸ்டுக்கு வைக்கணும். அதுல முக்கியமாக அவன் குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறவனாகவும் தன் பிள்ளைகளே நல்ல ஒழுக்கத்தோட தேவனுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். அவன் குடும்பத்தையே ஆண்டவருக்குள்ள நடத்த முடியலன்னா அவன் எப்படி தேவனுடைய சபையை விசாரிப்பான்? அதனால அவனை விடாத. ஏன்னா அவங்க ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறாரு. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினில் விழாதபடி நூதன சீசனா இருக்கக்கூடாது. நான் எல்ரா வந்துட்டேங்கிறனால நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி இதை ஒரு பதவியாக அதிகாரமோடு ஆளுகை செய்கிறவனாக வந்துடக்கூடாது. என்றால் கிறிஸ்தவத்திலே கொடுக்கக்கூடிய இது எல்லாமே ஊழியம் செய்வதற்காக தான். ஏன் எஜமான் ஊழியம் கொல்ல அல்ல, ஊழியம் செய்ய வந்தால் ஒரு ஊழியத்தை நியமித்து கொடுத்திருக்கிறாங்கன்னா நான் எல்லாருக்கும் கீழே இறங்கித்தான் செய்ய வேணும். அதனால அவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். அந்த லிஸ்ட் 3வது அத்தியாயம் 1 to 7 வரைக்கும். அதற்கு அடுத்தபடியாக 8 to 13 வரைக்கும் உதவிக்காரர் அப்படிங்கிற அடுத்த ஒரு லிஸ்ட் எடுக்கிறார். இந்த கண்காணிப்பு அப்படிங்கிறவங்கள எல்டர்ஸ்னு வைத்துக்கொண்டா இந்த உதவிக்காரர் அப்படிங்கிறவங்கள ஊழியக்காரர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஊழியக்காரர்கள் என்றால் நமக்கு இப்ப அது அர்த்தம் வேற மாதிரியா இருக்கு. அந்த ஊழியக்காரர்கள் என்றால் சபையில் நடக்கக்கூடிய ஆராதனையில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் உடன் உதவியாக இருந்து உதவுகிறவர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையில கூட நம்ம பார்க்கிறோம். சபையில பந்தி விசாரணையில குழப்பம் வந்த போது ஒரு 7 பேரை அவங்க நியமிக்கிறாங்க. இதுதான் சபையினுடைய காரியங்களை பார்த்து கொள்வதற்கு. உதாரணத்துக்கு இன்றைக்கு ஒரு சபையில ஆராதனை நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்னாடி அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கு ஆள் வேணும், மைக் செட்டை ரெடி பண்றதுக்கு ஆள் வேணும், சேர் போடுறதுக்கு ஆள் வேணும், புதுசா உள்ள வர்றவங்கள வாங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறதுக்கு உள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும். மற்றபடி அதே சபையில ஆராதனை நடக்கிற போது சிறு பிள்ளைகளை தனியாக கவனித்துக் கொள்வதற்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சிலர் வேணும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் தான் ஊழியக்காரர்கள் கூட்டம்னு வருது. அதுல விசேஷமாக இந்த ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, ஊழியக்காரிகளும் 2 பேரையும் சேர்த்து தான் எழுதுறார். உதவிக்காரர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு அப்படியே ஸ்திரீகளும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வர்றார். ஸோ அந்த உதவிக்காரர்கள் கூட்டத்துல ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் உண்டு. இன்றைக்கு ஒரு சில சபைகளில பெண்கள் ஜெபம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுங்கிறாங்க. அவங்க ஒரு தரப்பிலே சரியாக ஒரு கருத்தை மட்டும் பிடிச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல எழுதியிருக்கிற பெண்கள் அப்படின்னு சொல்லி அவங்களையும் சேர்த்து தான் கொடுக்குறாரு, இந்த லிஸ்ட்ல கொடுக்குறாரு. இவங்களுடைய தகுதிகள் என்ன அப்படிங்கிறத 8 to 13 வரைக்கும் எழுதுகிறார். எழுதிட்டு அடுத்ததாக 3வது பகுதி, இந்த புத்தகத்தினுடைய 3வது பகுதி சரியான உபதேசம் என்ன அப்படிங்கிறத 3வது அத்தியாயம் 15 ஆரம்பித்து 16 2 வசனத்துல சரியான உபதேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். தேவனுடைய வீட்டிலே நீ நடக்க வேண்டியவைகளை அறியும்படி உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையா சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமா இருக்கிறது. அந்த சத்தியம் என்ன அப்படின்னு எழுதுறாரு. தேவ பக்திக்கு ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், கிறிஸ்துவாக ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இதுதான் சரியான ஒரு உபதேசம். இது வர வேண்டும். ஆனா இப்போ ஒரு கள்ள உபதேசம் ஒண்ணு உள்ள வந்திருக்குது, அதை குறித்து எழுதுகிறேன் அப்படின்னு 4வது அத்தியாயம் 1 to 5 வரைக்கும் எழுதுகிறார். ஒரு கள்ள உபதேசம் உள்ள வருது. அது என்ன சொல்றாங்க?
தனியாக பிரித்து வாழ்வது. அப்படின்னா திருமணம் பண்ணாமல் இருக்கணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, சாப்பிடுவதோ இதில் ஒதுக்கி தன்னை இன்னும் விலக்கி காத்து கொள்ளும்படியாக ஒரு புதுவிதமான ஒரு உபதேசம் உள்ள வருது. சோ இதுக்கு ஒன்ன விலக்கி காத்துக்கொள். அப்புறம் 6ல இருந்து, அதே 4வது அத்தியாயம் 6ல இருந்து அவருக்கு சில ஆலோசனைகள் சொல்லுகிறார். சில காரியங்கள் எல்லாம் தேவையில்லை, விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளால் நீ அனுசரித்த நற்போதகத்தினாலும் தைரியவனாகி இயேசு கிறிஸ்துக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படிங்கிறது. அவனுக்கு சில காரியங்கள் கொடுத்து, உன் இளமையை குறித்து ஒருவனை அசட்டை பண்ணாதபடி வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. முக்கியமாக நான் வர்ற வரைக்கும் வாசிக்கிறதுலயும் புத்தி சொல்கிறதுலும் உபதேசிக்கிறதுலயும் ஜாக்கிரதையாயிரு அப்படிங்கிறது. இன்றைக்கு பிரசங்கத்துக்காக பைபிள் வாசிக்கிறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்களோ, எனக்கு என்ன ஆண்டவர் சொன்னாருன்னு பைபிள் வாசிக்கிறவங்க குறைஞ்சு போனாங்க. அதனால அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை, ஆண்டவரோடு உள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகுகிற போது அவர்களை வஞ்சிக்கப்பட்டு வழி விலகி போல பார்க்கறோம். இதை சொல்றாரு, அவருக்கு நான் வர்ற வரைக்கும் வாசிக்கிறதுலயும் புத்தி சொல்றதுலயும் ஜாக்கிரதையா தரிட்டு இருக்கிறோம். 16 வரைக்கும் அவரை குறித்து சில அவருக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருப்பதற்கு என்னன்னு ஒரு ஆலோசனைகளை எழுதுகிறார். திரும்பவும் 4வது பகுதி 5வது அத்தியாயம். இதுல சபை ஒழுங்கை குறித்து, சபையில எப்படி ஒழுங்கு இருக்கணும் அப்படிங்கறத 1-2 வசனத்துல முதிர் வயது உள்ளவர்களை எப்படி நடத்த வேண்டும். உன்னை விட வயசுல மூத்தவங்க, ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேல இருக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை எப்படி நடத்த வேண்டும். முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் நீ நினைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லு, புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடனும் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. வயசுல மூத்தவங்களை எல்லாம் அப்பா ஸ்தானத்துல வச்சுக்கோ, வயசுல ஈக்குவலா இருக்கிறவங்க எல்லாம் அண்ணன் தம்பி ஸ்தானத்துல வச்சுக்கோ, வயசுல மூத்த லேடிஸ் எல்லாம் அம்மா ஸ்தானத்துல வச்சுக்கோ, வயதுல குறைந்த இள வயதில் உள்ள எல்லாரையும் சகோதரிகளாக பாவித்து அவர்களுக்கு புத்தி சொல்லு. இவர்களுக்குள்ள எப்படி நீ டீலிங் பண்ணணும் ஆலோசனை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அன்றைய சபையிலிருந்து மிக முக்கியமான ஒரு குழப்பம் என்றால், ஒரு சபை விதவைகளை பராமரிப்பது சபையினுடைய கடமையாக ஆதி திருச்சபையிலிருந்து அது கொடப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் நம்ம பார்ப்போம். அதே போல சபைகள் விதவைகளை போஷிப்பது, அவர்களை பராமரிப்பது சபையின் கடமையாக இருந்தது. அதுல சில குழப்பங்கள் இருந்தனால அதை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த காரியத்தை எழுதுகிறார். அதுல 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் சபை விதவைகளை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற காரியங்களை அதுல தெளிவாக எழுதுகிறார். 3லிருந்து 16வது வசனம் வரைக்கும். இதுல என்ன சொல்லுகிறாரு, உத்தம விதவையா இருந்து வயசானவளா இருந்தா அவ இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜபங்களிலும் நிலைத்திருக்கட்டும், இவங்களைத்தான் சபை பாதுகாக்கணும். ஆனா விதவையானவனுக்கு சொந்தக்காரன் இருந்தா, சொந்தக்காரர்கள் இருந்தா அவங்க அதை பராமரிக்கணும். இது விதவை, அதனால சபை பராமரிக்கட்டும்னா தாம் பொறுப்பை தள்ளிட்டு இங்க கொண்டா தள்ளி விடக்கூடாது அப்படிங்கிறார். இளம் வயதில் உள்ள ஒரு பெண் விதவையாக இருந்தா அவளை இந்த விதவைகள் கூட்டத்துக்குள்ள சேர்க்காத. கொஞ்ச நாள் உற்சாகமா இருப்பாங்க, அப்புறம் அவங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவறான வழியில போயிடுவாங்க. அதனால அவங்கள சரியான ஒரு மனிதனை மீண்டும் விவாகம் பண்ணவும் பிள்ளையை பெற்று வீட்டை நடத்தவும் அவளை அனுப்பு. கெட்ட பேர் வராம, அவ மூலம் சபைக்கும் அவளுக்கும் கெட்ட பேர் வராம அவளுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பு அப்படிங்கிறார். சோ இந்த குழப்பத்தை சரி பண்ணுவதற்குரிய ஆலோசனை எழுதுகிறார். அடுத்து 17வது வசனத்துல இருந்து 17வதுல இருந்து 19 வரைக்கும் இதுல ஒரு முக்கியமான 22 வரைக்கும் 17ல இருந்து 22 வரைக்கும்
முக்கியமான ஒரு காரியத்தை எழுதுகிறாரு. மூப்பர்களை எப்படி நடத்த வேண்டும். விசேஷமாக இங்கே மூப்பர்கள் எழும்பினார்கள், அவர்கள் தவறான உபதேசத்தை கொடுக்குறாங்க, கள்ள உபதேசத்தை கொடுக்குறாங்க, எச்சரிப்போடு அவர்களை சரி செய்யும்படி தான் இங்க கொண்டுட்டு வந்தாரு. இதுல ஒரு மறைமுகமாக எழுதுகிறாரு, நன்றாக விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிற இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக என்ன வேண்டும், அதையெல்லாம் சொல்லிட்டு 19 எழுதுகிறாரு, மூப்பனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சி இல்லாம நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. இவர் மூப்பரு சபையில இருக்கிறாரு, ஆனா இவர் நடத்த சரியில்லை என்று கீழே இருந்து ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணான்னா ஒருத்தன் கம்ப்ளைண்ட் எடுத்துக்காத, 2 பேரு 3 பேரு கம்ப்ளைண்ட் இருந்தா தான் அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியே அந்த மூப்பன் செய்வது தவறாக இருந்தா மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடித்துக்கொள். நீ பட்சபாதத்தோடு ஒன்றையும் செய்யாம விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இதை காத்து நடந்து கொள் அப்படிங்கிற. ஸோ மெயினான ஒரு டாஸ்க்கு இந்த வேற்றுமையான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், சாட்சி இல்லாத அந்த எல்டர்ஸை களை எடு, அதுதான் இவருங்க நியமித்தது காரணம். இதை மறைமுகமாகவும் சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் ஒருவன் மேலும் சீக்கிரமாக கைகளை வையாதே, அப்படின்னா அவனை டக்குன்னு பனிஷ்மெண்ட்டுக்கு வெளியே தள்ளாது, சீக்கிரமா செய்யாத, 4 பேர் 5 பேர் வச்சு விசாரிச்சு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஐயா உன்னை இந்த போஸ்ட்ல இருந்து கீழே எடுக்கிறோம், இனிமேல் இந்த வேலையை செய்யாதேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை சொல்லிக்கிற போதுதான் அவருக்கு ஒண்ணு தெரியுது, இது ரொம்ப டென்ஷனான வேலை, இந்த வேலையில இருக்கிறதுனால ஏற்கனவே அவனுக்கு உடம்பு சரியில்லை, வீக்கானவன், இவன் இன்னும் கொஞ்சம் வீக் ஆயிடுவாங்கிறதுனால நீ தண்ணி மட்டும் குடிக்காம கொஞ்சம் திராட்சை ரசமும் குடிச்சுக்கோப்பாங்கிறார். அந்த ஒரு ஆலோசனை அவனுக்கு சொல்லிட்டு சொல்லுகிறார், சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும். இங்கேயே அவனுக்கு பனிஷ்மெண்ட் வந்துடும். ஆனா சிலருடைய பாவங்கள் அவர்களே தொடர்ந்து நியாய தீர்ப்பு வரைக்கும் போயிடும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமா இருக்கும். அப்படி வெளியரங்கமாகாத நற்கிரியம் மறைந்து இருக்க மாட்டாது, எப்படியும் வெளியே வந்துடும். ஸோ மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க செஞ்ச காரியத்துக்காக எப்படி ஒதுக்க வேண்டும்ங்கிறது ஒரு ஆலோசனையாகவும் இங்கே எழுதி முடித்து கொடுக்கிறார். முக்கியமாகவே இந்த பகுதி தான் இந்த கடிதத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா ராங் டீச்சிங் பண்றவங்களை வெளியேற்று, அதுக்கு முன்னாடியே ராங் டீச்சிங் எங்க இருந்து வரும், எப்படி வரும், அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எழுதிட்டார். இப்ப இன்னமும் ஒரு காரியத்தை இங்க எழுதுகிறார். கடைசி பகுதி 5வது பகுதி. இதுல விசுவாசியான வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானத்துல எப்படி நடக்க வேண்டும். அடிமைகளாக இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க, அவர்கள் எஜமான்கள் ரட்சிக்கப்படாதவங்க, ஆனாலும் அவர்களுக்குரிய மரியாதை நீ கொடு. நான் ரட்சிக்கப்பட்டவனை ரட்சிக்கப்படாதவன் அவனை அலட்சியமா பார்க்காத, மரியாதை கொடு. அடுத்தபடியாக உன் எஜமான ரட்சிக்கப்பட்டு இருந்தா அதனால அவனை அலட்சியமாக நீ ரட்சிக்கப்பட்டிருக்க நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க ஒரு அலட்சியமாக எண்ணாம அவனுக்கு இன்னும் அதிகமாக கனமும் மரியாதையும் கொடுத்து செய் அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லுகிறார். இந்த ஒரு ஆலோசனை நான் ஒரு அலுவலகத்துல பார்த்துருக்கிறேன். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆபீசர் போஸ்ட்ல இருந்த ஒருவர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவனாகி நான் கிறிஸ்தவன் என்று சாட்சி சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தார். அப்ப அந்த ரயில்வே யூனியனில் இருந்த சில விசுவாசிகள் அவர் ரூமுக்குள்ள போற போது, ஆபீஸ்ல இருக்கிறோம், டியூட்டில இருக்கிறோம், அவர் ஒரு அதிகாரி, நான் ஒரு கீழே வேலை செய்கிறவன், அந்த ஒரு சார் அப்படிங்கிற ஒரு மரியாதை, ஹலோ பிரதர் பிரைஸ் லார்ட் அப்படின்னு நேரம் உள்ள போய் சேர் எடுத்து போட்டு உட்காந்து எப்படி இருக்கீங்க என்னன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவருக்கு ஆபீஸுக்குள்ள அந்த வேலை ஸ்தலத்துக்குள்ள அவரு கொஞ்சம் பிரச்சனைகள் ஆனது. இவர் விசுவாசியாக இருப்பதினால இவங்க சில டிமாண்ட், நீ விசுவாசி தானே நானும் விசுவாசி, எனக்கு நீ செய்ய வேண்டும் என்று அவரை கொஞ்சம் மறைமுகமா போர்ஸ் பண்றதுனால நான் சர்ச்சுக்கே போறது இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போற மாதிரி ஒரு கண்டிஷனை அவர் போயிட்டார். இது இன்றைக்கு நேற்றைக்கெல்லாம் அன்றைக்கும் நடந்திருக்கு. அதனாலதான் அதை புத்தி சொல்லி அது ஒரு ஆலோசனை அவங்களுக்கு எழுதுகிறார். எழுதிட்டு அடுத்தபடியாக கடைசியாக முக்கியமான ஒரு உபதேசத்தை எழுதுகிறார். வேற்றுமையான ஒரு உபதேசம் உள்ள வருது.
அது என்ன அப்படிங்கிறத 6வது அத்தியாயம் 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் எழுதுகிறாரு. அந்த வேற்றுமையான உபதேசம் அதன் விளைவு என்னவா இருக்குங்கிறதையும் எழுதுகிறாரு. அந்த உபதேசத்தை மறைமுகமாக கோடிட்டு காண்பிக்கிறார். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களே தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அப்படிங்கிறார். அந்த வேற்றுமையான உபதேசத்தினுடைய விளைவு என்ன அப்படி என்றால் அதை மறைமுகமா பின்னாடி கொண்டு வருவது 6வது வசனத்தில் சொல்கிறாரு, போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வரல, கொண்டு போகல, உண்ணவும் உடுக்கவும் உண்டானால் போதும் என்று விரும்பு. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமும் இல்ல பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இவர்களுடைய உபதேசம், அந்த வேற்றுமையான உபதேசம் என்னன்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், 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 ஆசீர்வதிக்கிறார். ப்ராஸ்பரிட்டி டீச்சிங். கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார், போகையில இதையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வேற்றுமையான உபதேசம் பொருளாதார ரீதியிலே அவர்களை உயர்த்துறதாக வரும். ஸோ அவங்க மெதுவாக என்ன பண்ணுவாங்க, தேவன் அனுப்பியது அந்த பரலோகத்தின் மேலே கண்ணை வைக்கிறத விட்டுட்டு பூமிக்குரிய காரியங்களுக்காக கண்ணை வைத்து அவன் வழி விலக போய் கீழே விழுந்துருவான். ஸோ இது விசுவாசிகளே பூலோக ஆசீர்வாதத்தை பிடித்துக்குள்ள கொண்டு வந்து அவனை சோதனைக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். அதனால இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க முடியாது, எச்சரி அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அதுக்கப்புறம் தீமோத்தேயுவுக்கும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து விலகிரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொண்டாய், அதற்காகவே அழைக்கப்பட்டாய், ஸோ அதற்காக முன்னேறி போராடு அப்படின்னு 11லிருந்து 16வது வசனமும் அப்புறம் கடைசியாக உள்ள ஒரு 2 வசனம் 20, 21 வசனங்களும் அவருக்கு சில ஆலோசனைகளை கூறுகிறார். கூறிவிட்டு அதே சமயத்துல சபையில் ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு சில ஆலோசனை, அந்த விசுவாசிகளுக்கு சில ஆலோசனை சொல்லுகிறார். இதை வந்து நீ அவங்களுக்கு கத்துக்கொடு அப்படிங்கிறார். இது 6வது அத்தியாயத்துல 17, 18 வசனங்களில 18, 19 வசனங்கள்ல பார்க்கலாம். 17 இருந்து, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ள இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமா வைக்கவும் அவர்கள் கட்டளையிடு. இங்க பணக்காரங்களா இருக்கிறாங்கப்பா, வாஸ்தவம் தான். ஆனா பரலோகத்துல அவன் பணக்காரனா இருக்கணும், அங்க அவனுடைய ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கும்படியாக அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை அவனுக்கு கொடு அப்படிங்கிறார். சோ இந்த காரியங்களை எல்லாம் எழுதி கொடுத்து அவருக்கு வந்து அந்த 1 தீமோத்தேயு நிருபத்துல இந்த காரியங்களை எல்லாம் எழுதி அவர் அனுப்பினார். அனுப்பிட்டு திருப்பியும் அவர் வந்து அவரை வந்து பார்த்தார். வந்து பார்த்துட்டு அவரும் சில காரியங்களை செய்து கொண்டு போனார். இன்றைக்கு அநேகமா இப்போடு நேரம் முடிந்து விட்டதுனால தீமோத்தேயுடைய 2வது புஸ்தகத்தையும் தீத்துவோட புஸ்தகத்தையும் அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். தீத்துவை முதலிலையும் 2 தீமோத்தேயுவை 2வதாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த புஸ்தகங்களுடைய பின்னணியை நம்ம அறிந்து கொண்டோம். இதில் எழுதின நோக்கம், அந்த காலத்திலே ஒரு என்ன உபதேசத்தை தவறு என்று கண்டித்து எழுதினார். இப்பொழுது அதே உபதேசம் சபைகளில் நடக்கிறதே நம்ம கொஞ்சம் மெதுவாக பார்த்து கொண்டு ஜாக்கிரதையாக இருக்கலாம். இத்தோடு இன்றைய தினத்துக்குரிய இந்த வேத பாடம் முடிந்தது.